எந்த பாதுகாப்பும் எந்த விதமான மராமத்தும் இல்லாத ஒரே விவசாயம் இந்த பனைமரம். இந்த ஆடு மாடு கடிச்சாலும் அது பயப்படாம வரும். ஏன்னா அண்ணன் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், அது முளைச்சு கீழே தான் போகும். முன்னாடி 3 அடி உள்ளார போயிட்டு தான் மறுபடியும் குறுத்து வருது மேல வரும். அதனால எந்த ஆடு மாடு கடிச்சாலும் மனிதர்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். மிருகங்களால எந்த பிரச்சனையும் இல்ல, மனிதர்களால தான் அது பிரச்சனை. ஏன்னா அது அழிக்கப்பட்டதுக்கான காரணமும் மனிதர்கள் தான். எந்த மிருகமும் அதை அழிச்சு தன்னோட தேவைகளை நிறைவு பண்ணிக்கல, மனிதர்கள் மட்டுமே. அதனாலயே அந்த மனிதர்களை வைத்து நம்ம அதை நடவு பண்ணணும் அப்படிங்கறதுல நீங்க முனைப்பா இருக்கீங்க. இந்த அமைப்புல எவ்வளவு பேர் இப்ப ஒருங்கிணைஞ்சிருக்காங்க? மற்ற மக்கள், பொதுமக்கள் இதுல ஈடுபடணும்னா என்னெல்லாம் செய்யணும் அதை கொஞ்சம் சொல்லுங்க. அவங்ககிட்ட ஒரு இயற்கை மீது ஒரு ஆர்வம் வரணும். நம்ம வாழ்ந்துட்டோம், நமக்கு அப்புறம் நம்மளுடைய சந்ததிகள் நிம்மதியா வாழணும்னா நம்மளால முடிஞ்சதை செய்வோம். பொழுதுக்கும் காசு பணம் குடும்பம் இதே வேலையா இல்லாம கொஞ்சம் நம்ம சமூகத்துக்கு சிலர் கொஞ்சம் செய்யணும், நம்மால் முடிஞ்சதை செய்யணும். அந்த எண்ணத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி செய்யறது, எப்படி போறது, எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும். அவங்களை ஒருங்கிணைத்து அவர்களை தேடி கண்டுபிடிச்சுதான் எங்க கிரீனீடு அமைப்புல கொண்டு வந்து சேர்க்கிறோம். அவர்களை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் விதை இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் பனைமரம் இருக்குதோ, அங்கெல்லாம் உங்களால முடிஞ்ச 1000 விதையோ 500 விதையோ 200 விதையோ ஒரு கூடையில 10 பழத்தை போட்டு எடுத்துருவாங்க. நாங்க சொல்றது அப்படித்தான். அங்க சேர நீங்க மெனக்கட்டு அழைச்சு வேணும், அங்கேயே வைங்க, நாங்க எடுத்துக்கிறோம். இது போன்ற அவங்களை ஊக்கப்படுத்தி அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச அளவு நாங்க ஒரு 3-4 வருஷமா அதை ஆண்டுதோறும் பனை திருவிழாவை செஞ்சு அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல பனை விதைகளை தேர்வு செய்வோம். செப்டம்பருக்கு மேல நாங்க பனை விதைய ஊனுவோம். இப்ப கிட்ட 3-4 வருஷமா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க ஊனிட்டு இருக்க அவ்வளவும் முளைச்சு எல்லாம் கண்ணா வந்துகிட்டு இருக்கு. நாங்க ஒரு வருஷம் ஊனிட்டு அதோட விடுறது இல்ல, வருஷம் ஒரு டூர் மாதிரி நாங்களே போவோம். நாங்க முதல் நட்டது நீடாமங்கலம் பகுதியில திருவாரூர் மாவட்டத்துல ரிஷியூர் டு நீடாமங்கலம் பாலாச்சேரி வரைக்கும் கிட்ட ஒரு 12 கிலோமீட்டர் முளைச்சிருக்குது. அதே போல சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை கடற்கரை ஓரமா நடவு நட்டோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னா அந்த பொய்கை நடுவரை பார்த்ததனுடைய விளைவுதான். அதே மாதிரி நம்மளும் அந்த கடற்கரை ஓரமா செய்யுமே கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு செஞ்சோம். இன்னைக்கு அந்த முளைச்சிருக்குது. அதே போல காவேரி கரையில தலைப்புல தொடங்கி முடிகிற நம்ம மாயவரம் வரைக்கும் சென்ற ஆண்டு செஞ்சோம். இந்த ஆண்டு காவேரி டெல்டா பகுதிகளில் இருக்கிற அனைத்து ஆறும் மயிலாடுதுறையில தொடங்கி நாகப்பட்டினம் திருவாரூர் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூரும் வரும். அந்த ஆற்றுக்கரை ஓரங்கள்ல கடல் முகத்துவாரங்கள் நிறைய இருக்கு. அந்த பகுதியிலையும் இணைச்சு நிறைய பனங்கன்றுகளை உருவாக்கணும் அப்படின்னு நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களை அதை சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறோம். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.